ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எந்த ரெசிபி பார்க்க போகிறேன்னா மீன் குழம்பு தான். மீன் குழம்பு ரெகுலராகவே வேறு மெத்தடில் தான் பண்ணுவாங்க. பட் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மெத்தடில் தான் பண்ணி பார்ப்பீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்து எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பழம் வந்ததுக்கப்புறமே தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூளை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சோம்பு கசகசா பவுட்ரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நாங்கள் வீட்டிலே தான் ரெடி பண்ணது. சோம்பு நல்லா வறுத்துட்டு கசகசாவும் லைட்டாக வறுத்துட்டு ரெண்டையுமே பவுட்ரு பண்ணி தான் சேர்த்துருக்கோம். மிளகு ஜீரக பவுட்ரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகும் ஜீரகமும் நல்லா வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி தான் சேர்த்துருக்கோம். பவுட்ரு எல்லாத்தையுமே சேர்க்குற டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷு வந்து நாங்கள் 1/2 கிலோ சேர்த்துருக்கோம். ஒரு பெரிய சைஸ் சட்டியில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருப்போம்ல பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பெரிய எலுமிச்சைப்பழ சைடில் வந்து புளியை எடுத்துக்கோங்க. புளியை வந்து நல்லா கரைச்சினதுக்கப்புறம் அந்த கரைச்சல் தண்ணி கூட இதிலே சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்கறனால ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து புளியை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை தான் 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். நீங்களும் புளியை வந்து அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இவ்வளோ திக்னஸ் ஆனாவே போதும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சாம்பார் நல்லா கொதிக்கிற டைமில் எல்லா மீனையும் சேர்த்துக்கோங்க. மீனெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. அது மட்டுமே போதும். அதுக்கு மேலே கொதிக்க வச்சா மீன்லாம் உடஞ்சிடும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
இந்த மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.